Alhamdulillahi Rabbil Alameen. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in amma ba'd. குடும்ப வாழ்க்கையில் பெண்களின் பங்களிப்பு, இதுதான் தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. நல்ல குடும்ப வாழ்க்கைக்கு பெண்களுடைய பங்களிப்பு என்ன என்றது. சில விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டு போவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அத்துன்யா மதாஉன், உலகம் என்பது இன்பகரமான ஒரு விடயம். இந்த இன்பகரமான வாழ்க்கையில் சாலிஹான பெண் என்பவள்தான் மிகச்சிறந்த இன்பமாகும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ அந்த வகையில் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு பெண்களுடைய பங்களிப்பு என்று சொல்லுகிற நேரம், அத்துன்யா மதாஉன் வ கைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா, உலகம் என்பது இன்பமானது, உலக இன்பத்தில் மிகச்சிறந்தது சாலிஹான பெண். அப்போ பெண்களுக்கென்று ரசூலுல்லாஹ் ஸ்பெஷல் பகுதி ஒன்று ஒதுக்குறாங்க. இதில் எங்கேயுமே வரல குடும்ப வாழ்க்கை என்பதில் நல்ல கணவன் என்றது சொல்லப்படலை. ஏன் காரணம் என்று சொன்னால், கணவன் என்று வருகிற நேரம் இஸ்லாம் பல சலுகைகளை ஆண்களுக்கு கொடுத்துருக்குது. ஆனால் பெண்கள் என்று வருகிற நேரம் அவங்களுக்கு சில விடயங்கள் மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது. உதாரணமாக, ஒரு ஆணாக இருந்தால் பெண்களுக்கு அது கேட்கும் பொழுது அலர்ஜிக்காக இருக்கும். 4 திருமணம் செய்வதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குது ஆண்களுக்கு. சில வேளைகளில் இஸ்லாம் அனுமதித்த இந்த விடயங்களில் பெண்கள் சில சமயங்களில் பொருந்தி கொள்ளக்கூடிய கட்டம் எல்லாருலேயும் இல்லையே. ஒரு சிலருக்கு அப்படி ஒரு வாழ்க்கையில் அமையலாம். அமையும் பொழுது ஒரு சாலிஹான மனைவி அதை பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மை இருக்கணும். இதை நான் 2வது திருமணம் என்பதனை தூண்டும் அடிப்படையில் நான் சொல்லலை. ஒரு பெண் என்று வருகிற நேரம் இஸ்லாமிய பெண்ணுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுக்கு சொல்கிறேன். மறுக்கிறது, அதாவது விருப்பம் இல்லைன்றது வேறு, மறுக்கிறது என்பது வேறு. நாங்கள் மறுக்கக்கூடாது. மறுக்கிறது என்றது பிரச்சனை என்னென்றால், நேரடியாக அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொன்ன ஒரு சட்டம் இல்லையா இது. இது ஒரு பெண் மறுத்தால் எதை மறுக்கிறதாக அமையும்? 2வது திருமணத்தையா, இறைவனுடைய சட்டத்தையா? இறைவனின் சட்டத்தை. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. அதான் சொல்ல வரேன் நான். என்னை பொறுத்தளவில் ஒரு விஷயத்தை தெளிவாகவும் நான் சொல்கிறேன். ஒரு ஆண் முதல் திருமணம் செய்கிறார் என்றால் வாழ்வதற்காக திருமணம் செய்கிறார். 2வது திருமணம் செய்கிறது ஏதோ ஒரு குறையை நிவர்த்தி செய்வதற்கு. அப்போ இதில் எது சிறந்தது என்றால் முதல் திருமணம் என்பது தான். அதில் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். இதில் தெளிவாக இருங்க. மறுக்கிற விஷயம் மிச்சம் பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் என்ன செய்கிறாருன்னா, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், நாம் இருவர், நமக்கு இருவர், இப்படி எத்தனையோ ஜாதியாக சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் எங்களுக்கு வந்த குர்ஆனிய வசனங்கள் அல்ல, ரசூலுல்லாஹ் சொன்ன செய்திகள் அல்ல, வஹி அல்ல. இதெல்லாம் மாற்று சமூகங்கள் எங்களுக்கு தமிழ் பாடத்தில் படித்து தந்த விஷயங்கள். அப்படித்தானே? இன்றைக்கி அந்த கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்றனால தான் நிறைய மாற்று மத சமூகங்கள் நடக்குது. என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, கட்டின பிறையாடி தட்டணுங்கிறதுக்காக அப்படி போகிற மாதிரி, அது இஸ்லாத்தில் இல்லை. உங்களுக்கு ஸ்பெஷல் பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் கொடுத்த, இஸ்லாம் தந்த ஒரு பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? நாங்கண்டா ஒரு மனைவி என்ன செய்யணும்? விருப்பம் இல்லைன்னா 3 தவணை காத்துட்டு இருக்கணும் தலாக் சொல்லி முடிக்கிறதுக்கு. ஆனால் பெண்களை பொறுத்தளவில் ஒரே முறையில் அது அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஹுலு என்ற சட்டம் இருக்குது. விருப்பம் இல்லையா, எனக்கு வேணாம், விட்டுட்டு போயிடலாம்.
வச்சு பாராட்டிட்டு இருக்கின்ற அவசியம் கிடையாது. ஒரு கணவன் பிழையான ஒரு வழிமுறையை செஞ்சு கொண்டு இருக்கிறான், உங்களுக்கு உரிமை இருக்குது. பெண்களுக்கு என்ன விட்டுட்டு சும்மா இருக்கலாம். இப்படி நிறைய உரிமைகள் இருக்குது. அது ஃபத்வாக்களை சார்ந்து நிறைய விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. அதை நான் அந்த இடத்துல மிக நீண்ட நேரம் பேசலை. ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த அல்மர்அத்து ஸாலிஹா என்று சொன்னதற்கான சில காரணங்களை தான் இந்த இடத்துல என்ன செஞ்சேன், ஞாபகப்படுத்தினேன். இதில் இன்னொரு விடயம் இருக்குது. என்னென்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மற்றொரு செய்தி, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன். ஒரு பெண் 4 காரணங்களுக்காக வேண்டி திருமணம் செய்யப்படுகிறாள். ஒரு பெண் 4 காரணங்களுக்கு திருமணம் செய்யப்படுறாள். லிமாலிஹா ஒலி ஹசபிஹா ஒ ஜமாலிஹா ஒலி தீனிஹா. ஒன்று, ஒரு பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்காக. நிறைய சொத்து இருக்குது, செல்வத்தோடு இருக்கிற அந்த பொம்பளை, அதனால் திருமணம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆணனை செய்கிற திருமணம் செய்கிறது. இரண்டாவது, பரம்பரை ஒலி ஹசபிஹா, நிறைய நல்ல கௌரவமான குடும்பம்ங்கிறதுக்காக. மூன்றாவது, ஒலி ஜமாலிஹா, அழகுக்காக. நாலாவது, ஒலிதீனிஹா, மார்க்கத்திற்காக. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதென்ற ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன் தரிபத் யதாக், மார்க்கமுள்ள பெண்ணை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள், வெற்றியடைவீர்கள். இது மார்க்கம் என்றதை ரசூலுல்லாஹ் முதன்மைப்படுத்தி ஏனைவில கூடாதுன்னு சொல்லலை. மார்க்கம் முதலாவது, மார்க்கம் இருந்தால் மற்றதை பார்க்காதன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்கிறதுக்கு அழகு, அந்தஸ்து, கௌரவம், சொத்து என்றதெல்லாம் மரியாதை இருக்கிற அது வேறு விஷயம். மார்க்கம் இருந்தால் இதெல்லாம் இருக்குமா இல்லையா? ஒரு பெண்ணிடத்தில் மார்க்கம் என்பது இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் சமாளித்து போகிற தன்மைகள் நிறைய காணப்படும். அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்வாள். ஆனால் ரசூலுல்லாஹ் மார்க்கத்தை முதன்மைப்படுத்தினாங்க. மார்க்கம் இல்லாமல் மற்ற 3ல் எதை முதன்மைப்படுத்தினாலும் வாழ்க்கையில் பின்னால் பல விளைவுகள் காத்து கொண்டிருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி குடும்பங்களை கஷ்டப்படுறாக்கல, நாங்கள் கண்ணால் கண்டு கொண்டு இருக்கிறோம், நீங்களும் கண்டு கண்டிருப்பீங்க. யதார்த்தம் அதுதான். எனவே ஒரு கண்ணுக்கு ஏற்படக்கூடிய கவர்ச்சி அல்லது மனதுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கவர்ச்சி குடும்ப வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செய்யாது, சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கண்டா, அந்த மார்க்கத்தை தவிர்ந்த ஏனைய காரணங்களுக்கான திருமணம் செஞ்சவங்க 2 பேருமே மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நிறைய இருக்குது. அதனால் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை. அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இதையும் பெண்களுக்கு ஏன் சொல்கிறாங்க? பெண்களுக்கு ஏன் சொல்கிறாங்க? அழகு யாருக்கு இருக்கணும்? நல்ல அழகான ஒரு ஆம்பளண்டு யாராவது பெண்கள் பின்னால் அலைகிறாங்களா? இல்லை. ஆனால் ஒரு பொம்பளை பிள்ளைன்னு கண்டா நிறைய பிரச்சனை இருக்குது. நாங்கள் பொத்தி பொத்தி வளர்க்க வேண்டிய, பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் பேசுகிறத பார்க்குறோம். மிக பயங்கரமான ஒரு சூழல். இதே மாதிரி தான் செல்வம். இது மாதிரி எல்லா காரணங்களும் பெண்களோட ஒரு சூழலாக சம்மந்தப்படுத்தி இருக்கிறாங்க என்றால் உங்களில் தான் குடும்ப வாழ்க்கையின் சந்தோஷம் தங்கி இருக்கிறது என்பதுதான் அர்த்தம். நீங்கள் அதை பேலன்ஸ் பண்ணேலும் என்றால், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணேலும் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குமா அல்லது குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்குமா? சும்மா போட்டதோடு நீங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள், எங்களோட வீட்டுக்குள்ள பிரச்சனை யாரால் வருது, எதனால் வருது, எப்படி வருது, ஏன் வருது, கேள்விகளுக்கு விடையை தேடுங்க, நிறைய பிரச்சனை குறையும். எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான். என்ன? பேசிட்டு உள்ளுக்கு போய் ஒளிஞ்சு கொள்ளுது நாக்கு. இதுதான் காரணம். இதுதான் காரணம். அதை எந்த நேரத்தில் எப்படி அசைக்கணும்னு தெரியாததுனால ஏற்படுற விளைவுகள் தான் அவ்வளோ நிம்மதி இல்லாமல் போகிறதுக்கான காரணங்களும். எப்படின்றத பின்னால் நேரம் இருந்தால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இன்னொரு செய்தியை பாருங்கள். சஅதத்து பினி ஆதம் அல் மர்அத்து ஸாலிஹா, ஒரு ஆதமுடைய மகனின் வாழ்க்கையின் சந்தோஷம் ஒரு சாலிஹான மனைவியில், ஒரு பெண்ணில் தங்கி இருக்கிறது. வல் மஸ்கனு ஸாலிஹ், ஒரு கரைச்சல் இல்லாத ஒரு வீடு. வல் மர்கபு ஸாலிஹ், லெட இல்லாத வாகனம். இதை 3 நினச்சி பாருங்க. இது சந்தோஷமான வாழ்க்கையில் ஒரு மனைவி நல்லவங்களாக இருந்துட்டாங்க, திருப்திகரமாக வாழ்க்கை போகிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சாலிஹான மனைவியாக இருக்கிறான்னா குடும்பத்தில் பிரச்சனை குறவும். 2வது,
ஒரு நிம்மதியான வீடு, மூன்றாவது ஒரு நல்ல வாகனம். எப்போ பார்த்தாலும் நடுரோட்டில் நிற்கிற வாகனமான நிம்மதியா? வீடு ஒழுகுது, தேவைக்கேற்ற விதத்தில் வீடு இல்லை, மாடா மாளிகை தேவையில்லை, தேவைக்கேற்ற விதத்தில் வீடு இல்லை என்றால் பிரச்சனையா இல்லையா? மனைவி கணவனுக்கு திருப்திகரமான முறையில் சாலிஹான முறையில் எந்த சாலிஹான மனைவிக்கிற பண்புகள் பின்னால் வரும். இதெல்லாம் இல்லை என்றால் குடும்பத்தில் பிரச்சனையா சந்தோஷமா? இதெல்லாம் ஏன் ரசூலுல்லாஹ் பெண்களுக்கு சொன்னார்கள்? திருப்பியும் ஒரு கேள்வி உங்களுக்கு வைக்கிறேன். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் ஏன் பெண்களை நோக்கி சொன்னார்கள் அப்படிங்கிறத நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதுக்காக ஆம்பளை வேண்டிய மாதிரி போகலாம்ங்கிறது இல்லை. இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக உங்களோட விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன். ஆண்களுக்கு ஆண்களை வேறையா பார்ப்போம்னு செய்வோம், அவங்களுக்கு சொல்ல வேண்டியதை பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க. அல் முஃமினு பஅத தக்வல்லாஹி தஆலா கைரன் மின் ஸௌஜத்தின் ஸாலிஹா. அல்லாஹ்வை அச்சப்படக்கூடிய தக்வா என்பதற்கு பின்னால ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம் தன்னுடைய சாலிஹான மனைவி. எப்படி என்றால், இன் அமரஹா அதாஅத்ஹு, மனைவிக்கு ஏதாவது கட்டளையிட்டால், மனைவிக்கு ஏதாவது சொன்னால், ஏதாவது செய்யுமாறு பணித்தால் அவள் அதற்கு கட்டுப்படுவாள். வ இன் நதர இலைஹா, மனைவியை பார்த்தால், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்தால் சர்ரத்ஹு, சந்தோஷப்படுத்துவாள். வைன் அக்ஸம அலைஹா, ஏதாவது சத்தியம் கொடுத்தால் அபர்ரத்ஹு, அதனை நிறைவேற்றுவாள். வைன் காப அன்ஹா, அந்த மனைவியை விட்டு கணவன் எங்கேயாவது வெளியில் சென்றால், அதாவது அவளை விட்டு பிரிஞ்சிருந்தால், நஸ்ஹத்ஹு அவ் ஹஃபிதத்ஹு ஃபீ நஃப்ஸிஹா வ மாலிஹி, தனக்குள்ளேயே நசிஹத்து செய்து கொண்டு தன்னையும் பாதுகாத்து கொண்டு அவனுடைய சொத்துகளையும் அவள் பாதுகாப்பாள். இது ஒரு சாலிஹான மனைவிக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன சில அடையாளங்கள். இப்போ நீங்கள் இந்த ஹதீஸை கொஞ்சம் நடைமுறைப்படுத்தி பாருங்கள். நடைமுறை வாழ்க்கையில் இந்த ஹதீஸுக்கு சொல்லப்பட்ட விடயங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குதா? உதாரணமாக பார்த்துக்கோங்க. இன் அமரஹா அதாஅத்ஹு, அவன் கட்டளையிட்டால் கட்டுப்படுவாள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் நாங்கள் காண்ற ஒரு விஷயம்தான், கணவன் ஏதாவது சொல்லிட்டான்டா நிறைய முரண்பாடுகளோடு தான் மனைவி பேச ஆரம்பிப்பாள். சில நேரங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் வீட்டோடையோ அல்லது கணவன் தாயோடு சகோதரிகளோடு இப்போ முரண்பாடுகள் இருக்கும். இதெல்லாம் என்ன செய்கிறது? கணவன் அது ஒரு கட்டளை இடுகிற நேரம் அல்லது அவர் பேசுகிற நேரம் அவருக்கு ரிப்ளை பண்ணுறதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இல்லையா? ஒரு மனைவியால் கணவனை நோக்கி அவருடைய கட்டளைகளுக்கு, அவர் பேசுகிற சொல்லுகிற விஷயங்களுக்கு எதிர்த்து பேசுகிற சந்தர்ப்பங்களில் இந்த விஷயம் வருதா இல்லையா? இது நான் உங்களோட பேசுகிறேன். இது நான் உங்களை விமர்சனம் பண்ணணும்ல. எங்களோட குடும்ப வாழ்க்கைகள் சீராகினால் சமூகம் சீராகிரும். அல்ஹம்துலில்லாஹ். பிள்ளைகள் நல்ல முறையில் உருவாகும். கணவன் மனைவி பிரச்சனையால் பிள்ளைகள் பாதிக்கப்படும். அந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் சமூகத்தை சீரழிக்கும். காரணம் யார்? நிறைய நேரம் பிள்ளைகள் யாருக்கிட்ட இருக்கும்? தாய்மாரிடத்தில். தாய்மார் பிரச்சனையில் இருந்தால் நிறைய தாய்மாரை நீங்கள் அவதானித்து பாருங்கள், உங்களோட பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. நிறைய ஹஸ்பண்ட்மாரோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் எல்லாரும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்வீங்க, அது எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்தில் புள்ளைய கிட்ட வச்சுக்கொண்டு சில தாய்மார் சொல்லுவாங்க, உங்களோட வாப்பா செய்கிற வேலை தெரியுமா, உன்னோட வாப்பா அப்படி நடந்து கொள்கிற மாதிரியை பார்த்தியா அண்டு புள்ளையோட தலையை கழுவுற. இவங்க நினைக்கிறது என்ன தெரியுமா? புள்ளை ஏண்ட பக்கம் வரணுமெண்டு. பிழை அல்ல. ஆனால் சமூகத்துக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒரு பிழையான ஒரு பிரஜையை உருவாக்கி கொடுக்குறோம். இதனால் பிறகு கண்ணீர் வடிக்கிறது யார்? கண்ணீர் வடிக்கிற? அதே எந்த நாவால் பேசினாங்களோ அதே தாய் தான், அதே பெண் தான். இல்லையா? நீங்கள் உங்களோட பிள்ளைகளை
பிள்ளை வளர்ப்பு சம்மந்தமாக நிறைய விஷயம் பேசணும், அது பேசுவோம் வேறொரு சந்தர்ப்பத்தில். உங்களோட ஸ்கூலில் ஒரு பிரச்சனையை உங்களோட புள்ள உங்கள்கிட்ட வந்து சொல்லுது, ஒரு தடவை 2 தடவை 3 தடவை சொல்லுது. நீங்கள் என்ன செய்வீங்க? டீச்சரை பற்றி புள்ளைக்கிட்ட தாறுமாறாக பேசுவீங்களா மாட்டிங்களா? உங்களோட ஸ்கூலை பற்றி தாறுமாறாக பேசுவீங்களா மாட்டிங்களா? பேசுகிறீங்களா இல்லையா? ஒரு சிலர் இல்லைன்றாலும் நான் மெஜாரிட்டியாக சொல்கிறேன். பொதுவாக எங்களோட சொசைட்டியில் இந்த இடத்துல யாருமே இல்லைன்றாலும் சொசைட்டி என்ன செய்யுது? டீச்சரை பற்றி தேவையில்லாமல் பேசுகிறாங்களா இல்லையா? பிழை இருக்கும், டீச்சர்கிட்ட நல்லன்னு சொல்லலை, பிழை இருக்குது. ஆனால் பேசுகிறோமா இல்லையா? பாடசாலை பற்றி பேசுகிறோமா இல்லையா? சக பாடசாலை மாணவர்கள் அவங்களோட கிளாஸ் பிள்ளைகளை பற்றி நாங்கள் பேசுகிறோமா இல்லையா? என்ன நடக்கும்? புள்ள டீச்சரை வெறுப்பா, பாடசாலை வெறுக்கிற, சக நண்பர்களை வெறுக்கிற, உருவாகிறது என்ன? குரோதமும் வெறுப்பும் பிரச்சனையும். சமூகத்தில் 10 வருஷத்துக்கு போகிற நடக்கும். பிள்ளை ஒதுக்கப்பட்டனால விரக்தி அடைந்த அந்த பிள்ளை எதையும் செய்ய தயார் என்ற நிலைமைக்கு வருகிறான். இதுதான் சைக்காலஜி. அப்போ இல்லையா? விரக்தி அடைஞ்சவங்க வேண்டிய ஒன்று செய்ய ரெடியா இல்லையா? இப்போ சில பேர் வந்து கஷ்டம் தாங்கலாம், பிரச்சனை உள்ளத்தில் பொறுக்கலானக்களை கிணத்துல பயம் ரெடியாகிறது தானே. ஏன் அது? அந்த நேரம் அவங்களுக்கு பயம் விளங்காது. பாஞ்சத்துக்கு போகிற பயம் விளங்கும், பாயம் ஒன்றுக்கு விளங்காது. பாஞ்சத்துக்கு போகிற காப்பாற்றுங்கன்னு கத்துற, அதுக்கு அந்த நேரத்துக்கு ஒத்தரம் இல்லை. ரகசியமாக தானே இப்போ பாஞ்சது. சிலாக்கள் சொல்லுவாங்க, உளவியலில் பாதிப்படைஞ்சவனை கவனமாக பார்த்துக்கோங்க, ஏன்னா சுசைடுக்கும் அவங்க ரெடி அப்படின்னு. ஓவா இல்லையா? அப்போ விரக்தி அடைந்த நிலைமையில் பிள்ளைகள் பின்னால், ஏன்னா மாணவர்களை சக மாணவர்களை ஒதுக்கப்படுற, ஆசிரியர்கள் ஒதுக்குற, பாடசாலையில் வெறுப்பு, படிக்கலான்னு வரும் பொழுது நிறைய பிரச்சனை. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார்? வீட்டில் கூடுதலாக பிள்ளை யாருக்கிட்ட இருக்குதோ அங்கே தான் பிரச்சனை. எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ நீங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நல்ல குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நல்ல சமூகத்தை உருவாக்குற பங்களிப்பும் யாருக்கு இருக்குது? பெண்களை சார்ந்ததாக இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அது விஷயம் வை நவர இலைஹா சர்ரத்ஹு. வெளியில் கணவன் கடையில் போய்த்து பிஸ்னஸ் பண்ணி செக் ரிட்டர்ன் அல்லது பல பேரோட பிரச்சனை, கடன் தொல்லை, ஏதாவது பல பிரச்சனையோட வீட்டுக்கு வரப்போக்கில் வாங்க இருங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறோமா இல்லாட்டி எப்படி என்ன செய்கிறோம்? நிறைய வீடுகள் எப்படி வெல்கம் பண்ணுற, உன்னோட புள்ள வேலை செஞ்ச வேலையை பார்த்தீங்களா, ஆரம்பிச்சாச்சு. நீங்கள் எனக்கு சல்லி தந்துட்டா போனேன், பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கடன் கேட்டு போகிறான். சர்றத்து எங்கே சந்தோஷம்? அவன் ஏற்கனவே வாரது பஸ்ஸில் நெருங்கி, வாகனத்தில் ததபத, ரோட்டில் பெரிய டிராஃபிக் ஸ்ட்ரெஸ், ஏற்கனவே கடன் தொல்லை, காசு கொடுக்கல, செக் ரிட்டர்ன், பெரிய பிரச்சனையோட வீட்டுக்கு வரும்பொழுது மனைவி என்ன அண்ணன் முன்னுக்கு இருக்கிற இவன் எதிர்பார்த்து வாரது எதுவுமே நடக்கிறல்ல, பேய் முடியணுன்னு பிசாசு அடித்த மாதிரி வந்தோடனே சிரிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை, கடுகடுன்னு. எப்போ சந்தோஷம் வரும்? குடும்பம் நிலைக்குமா, பாதிப்படையுமா? அப்போ ரசூலுல்லாஹ் ஏன் எங்கே பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொன்னாங்க? அடுத்தது இது ஒரு குர்ஆன் வசனத்தின் ஊடாக ரசூலுல்லாஹ் தெளிவுபடுத்தின ஒரு விஷயம். குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது வீடு எதற்குன்னு. ஒரு மனிதன், ஒரு கணவன், ஒரு ஆண் வீட்டை வெறுத்தால் அந்த குடும்பம் முடிஞ்சு. வீட்டுக்கு வாரது எனக்கு நஞ்சு மாதிரின்னு ஒரு கணவன் சொல்ல ஆரம்பிச்சேன்னு வைங்க, அந்த வீட்டின் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே முடிஞ்சு. நன்றாக அதை மனசில் வச்சு, இது நாங்கள் இன்னொரு ஆள் பழி வாங்கிறதுக்கோ அல்லது வேறு எதையும் நாங்கள் செய்கிறதுக்கல்ல, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சில விடயங்களை தியாகம் செஞ்சு ஆக வேண்டி இருக்குது. எனவே வை நதர இலைஹா சர்ரத்து, நல்ல மனைவி வரும்பொழுது அவனை பார்க்குற நேரம் மனைவி சந்தோஷப்படுத்துவாள். ஒரு சிரிப்பு, ஒரு வெல்கம், ஒரு வரவேற்பு, ஒரு நல்ல ஆறுதல். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்ன? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு உதாரணம். ரசூலுல்லாஹ் தனிமையாக தியானம் செய்வது ஹிரா குகைக்கு போகிறாங்க. ஹிரா குகையில் இருந்து தியானம் செஞ்சு பயத்தோட 40 வயசில் ஒரு கட்டத்தில் வாராரு, வகி எடுத்துக்கொண்டு நடுநடுங்கி வாராரு. அந்த நேரத்தில் அந்த ஹிரா குகைக்கு தனிமையாக செல்லும் பொழுது எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுத்தது யார்? மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூலுல்லாஹ் எடுத்துகிட்டு போகிறாங்க, எல்லாம் செஞ்சுட்டு ஒரு கட்டத்தில் நடுங்கி கொண்டு வராங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்துங்க என்ன போத்துங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி வாராங்க.
அந்த நேரத்தில் மனைவி அந்த ரசூலுல்லாஹுக்கு என்ன அந்த ஓர்டரோ அமைதிப்படுத்துறதுக்கு அவர்களை போத்தினார்கள். பிறகு அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் நடக்காது, நீங்கள் பயப்பட வேணாம், நீங்கள் செய்கிறதெல்லாமே நல்ல விஷயம். குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறீங்க, ஏலாதவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, எளியவர்களுக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, கஷ்டமானவங்களுக்கு நீங்கள் சம்பாரித்து உதவி செய்கிறீங்க, ஒரு நாளும் உங்களை அல்லாஹு தாலா வீணாக்க மாட்டான், பொறுமையாக இருங்கன்னு அமைதிப்படுத்தி ஆறுதல் சொன்னவங்க தான் யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இதே சம்பவம் இன்றைக்கு நடந்தேன்னு வைங்களே, எனக்கும் பெரிய ஆளாம் இவர் தனியாக நிற்க போய்த்தாராம், இங்கே எங்களெல்லாம் விட்டு போட்டு ஏண்ட் ஆரம்பித்தா ஏற்கனவே மனுஷன் நடுங்கி பயத்தோட பிரச்சனையோடு வந்திருக்கிறான். ஆக்சிடென்ட் ஒன்று நடந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இல்லாட்டி ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லிப்பீங்க கொடுக்க வேணாம்னு, கொடுத்துருப்பார், நம்பி கொடுத்துருப்பார், ஏமாந்தாச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு பிஸ்னஸில் ஒரு ஆளுக்கு நீங்கள் சொன்ன ஆளை காட்டு, இந்த ஆளுக்கு வந்து இப்படி ஒரு காசு கேட்குற, அப்போ நீங்கள் சொல்லுவீங்க கொடுக்க வேணாம், யாரையும் நம்ப இல்லாத இந்த காலத்தில் அப்படின்னு. இவர் அந்த பிஸ்னஸில் யாரை சார் ஒரு தூரப்படுத்தி கொள்ளக்கூடாதுன்னு கொடுக்குறாரு, ஏமாற்றி விட்டார். என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்வீங்க? உங்களுக்கு சொன்னதானே, நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டீங்களே. இப்படி தான் ஆரம்பிப்போம், ஓவா இல்லையா? ஆனால் எப்படி நடக்கணும்? ஆறுதலாக நடக்கணும். எப்படியெல்லாம் வேர்ட்ஸ் பயன்படுத்தணும் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை. அதெல்லாம் நீங்கள் ஒவ்வொருத்தர் வேர்ட்ஸ் பல வகையில் இருக்கும். இன்றைக்கு குடும்பங்கள் நடக்கிற பிரச்சனைக்கு இதுவும் ஒரு காரணம். அப்போ இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னா, இதா நதர இலைஹா சர்ரத்துஹு, அவளை பார்த்தால் சந்தோஷப்படுத்துவாள். ஏதாவது வாக்குறுதி வழங்கினால் அது நிறைய பிரச்சனை ஒன்று இல்லை. வாக்குறுதிகளை கொடுத்தா அதை சத்தியம் செஞ்சால் நிறைவேற்றுறது அது வேறு. அதே மாதிரி ஏனைய விஷயங்களும் மானத்தை பாதுகாக்கிறதுன்றதும் அல்ஹம்துலில்லாஹ் அதில் பிரச்சனை ஒன்று இருக்காது. 99.9% அதில் பிரச்சனை இல்லை. சொத்துக்களை பாதுகாக்கிற விஷயங்களில் சின்ன சின்ன மிஸ்டேக் நடக்கும். எப்படா ஹஸ்பண்ட் போவார், என் வீட்டுக்கு கொஞ்சத்தை அனுப்பிக்கொள்ள இருக்கிறாங்களா இல்லையா? அதால் தெரிய வரும் பொழுது நடக்கும். அனுமதி எடுத்துகிட்டு செஞ்சால் பிரச்சனை இல்லை, மறைச்சி செஞ்சா, ஒளிச்சு செஞ்சா, ஏமாற்றி செஞ்சா தெரிய வரும் பொழுது பிரச்சனை. விளங்கினா அந்த நேரத்துக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும் வேண்டாம், ஈகோ. உன்னை குடும்பத்தை பார்க்குற, என குடும்பத்தை பார்க்குறல, நீ நான் இல்லாத நேரத்தில் நீ எதையெல்லாம் கொடுத்திப்பியோ அப்படின்னு ஆரம்பிக்கும். சந்தேகங்கள் அதிகரித்து குடும்பங்களில் நடக்கும், பிரச்சனைகள் உருவாகும். இதையே பேசி செஞ்சா ஒரு நாளும் மாமிக்கு மாமாக்கு கொடுக்கறதுக்கு யாரும் விருப்பம் இல்லைன்னு சொல்கிறல்ல. அல்லாஹு தாலா அவன் ஏற்கனவே ஏற்பாடு செஞ்ச ஒன்றை அழகாக வளர்த்து இவர் கொடுத்தது பிறகு என் உமாக்கு ஒரு பொருளை கொடுக்கணும், என் உமாக்கு இவ்வளோ என்னமா செய்யணும், என் வாப்பக்கு என்ன செய்யணும்னா ஒரு நாளும் அது மறுப்பு வராது. ஆனால் அதையே மறைச்சி ஒழித்து செஞ்சால் நிறைய பேர் மாற்றம். அங்கே தான் கடன் கொடுக்குற கணவனுக்கு சொல்லாமல் தெரிய வந்தா இவருக்கு ஒரு அவசரம் வரும், அந்த நேரத்துக்கு நடக்கிற மாட்டியாச்சு. பிரச்சனையா இல்லையா? அப்போ இதில் உண்மையோடு நடந்து கொள்ளணும், உண்மைத்தன்மையோடு நடந்து கொள்ளணும். சொல்லிட்டு செய்கிற, பேசிக்கொண்டு செய்கிற, மஷூரா செய்கிற, ஒருவருக்கொருவர் உதவியோட ஒத்தாசை ஒரு நசீஹத்தோடு செஞ்சால் ஒரு பிரச்சனையும் வராது. இவைகளை சரியாக செய்தால் குடும்ப வாழ்க்கை நிம்மதியானதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னம ஷுஅமு ஃபீ ஸலாத்தின், துர்க்குணம் என்று சொல்கிறது முசீபத் என்றது 3 விஷயத்தில் இருக்குது. அது 3 என்னென்றால், ஃபில் ஃபரசி, குதிரைன்னா வாகனம், கர்பான் ஒட்டஞ்ச வாகனம் உண்டிக்கிற, எங்கே பார்த்தாலும் என் மால்லடை உண்டு. ஒரு பயணம் போகையில் நிம்மதியாக எல்லாரும் பயணத்துக்கு ரெடியாகி வச்சு எல்லாரும் சேர்ந்து ஒரு ட்ரிப் ஒன்று போகிறோம், ரெடியாகி வாகனத்தை எடுத்து அண்ணன் ஸ்டார்ட் ஆகுறல்ல, பிரச்சனையா இல்லையா? இல்லாட்டி போயிட்டு கொண்டிருக்கிற என்னமோ சத்தம் கொண்டு வருது, பிரச்சனையா இல்லையா? அப்போ வாகனம் மனுஷனுக்கு ஒரு சந்தோஷமான பயணம் போகிறதுக்கு கூட வாகனம் திருப்திகரமான முறையில் இல்லைன்றால் மனுஷனுக்கு என்ன முசீபத்துன்னுவோம். அப்போ தான் சொல்லுவோம் கர்மம் பிடிச்ச வாகனம் உண்டு, சொல்லுவோமா மாட்டோமா? முசீபத்துன்ற அதுக்குத்தான். இரண்டாவது வல்மர்ஆ, மனைவி எப்போ வந்தாலும் இதோட ஒன்றுமே செய்யலாம், சொல்கிறா இல்லையா? வீட்டுக்கு வந்தாலே என்னமாவது பரபர. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயங்களை பாருங்கள்.
மூன்றாவது வத்தார், ஒழுகுது, வசதி இல்லை, உடஞ்ச வீடு, ஓலக்குடிசை, ஏதாவது ஒரு பிரச்சனை, வீட்டில் நிம்மதி இல்லை, நிம்மதியாக தூங்கலா, சத்தம், நெருக்கடி, இப்படி இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்ன அங்கே தான் துருக்குணம் இருக்குது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிம்மதி என்றதுக்கு மிக முக்கியமான 3 இடங்கள் தான் அங்கே தான். ஒன்று வாகனம், 2வது மனைவி, 3வது வீடு. இது 3லேயும் தான் மனுஷன் ஃபெடப் ஆகிறது. பிஸ்னஸ் எல்லாம் ஒரு சைட், அது 2வது. நாங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு வழிக்குத்தானே. பேசிக் இங்கே பேஸ் குழப்பமே, இங்கே அடிப்படை தேவைகள் எங்களோட வேலையெல்லாம் குழப்பம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அங்கே சரியாக இருக்கணும். இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சொன்ன இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ள வேணும். இதே மாதிரி நிறைய செய்திகள் வருது. இன்னொரு ஹதீஸில் 4வது ஒரு விஷயம் வருது, சந்தோஷமான வாழ்க்கைக்கு 4வது உண்டு. வல்ஜாரு சாலிஹ், பக்கத்து வீட்டான், நல்ல பக்கத்து வீடு அமையணும். நாங்கள் ஒரு வீடு வாங்குகிறோம், காணி வாங்குறோம்னா முதலாவது பார்க்கணும் யார்? பக்கத்து வீடு யார், எப்படிப்பட்டாக்கள்னு பார்க்கணும். கட்டிட்டு சண்டை பிடிச்சி வேலி நடந்து வேலி ஓடி வேலி பாஞ்சி இதெல்லாம் சரி வராது. முதலாவது பக்கத்து வீடால் யார், எப்படி ஆள், மார்க்கத்தோடு இருக்கிறாரா, பிரச்சனைக்குரிய ஆளா, அமைதியானவரா, பேலன்ஸ் பண்ணி போவாரா, அட்ஜஸ்ட்மெண்ட்டா பார்க்கணும். அவர் ஓகேயா, ஹெல்ப்ஃபுல் மைண்ட் உள்ள ஒரு ஆளா, ஓகே, அப்போ என்ன செய்யலாம்? காணியை வாங்கலாம், வீடு கட்டியோ கட்டலையோ, பயம் இல்லாமல் ஒரு 10 தென்னை மரத்தை நாட்டிட்டு வரையிலும் பார்த்துக்கோங்க. நம்பிக்கையான மனுஷன், பக்கத்தில் கல்லன் அல்லது ஒழுக்கம் இல்லை, பண்பாடு இல்லைன்னா புள்ள வளர்க்கவும் மேலா, நாங்கள் வாழவும் மேலா, ஒன்றும் நாட்டவும் மேலா. நாங்கள் வீட்டை விட்டு போய்த்தோம் என்றால் பக்கத்தில் கல்லன், ஒரு பிரச்சனையும் இல்லை, களவெடுக்கிற மட்டும்தான்டாலும் வீட்டை மூடிட்டு போகலுமா, பயம். நிம்மதியாக போய்த்து உம்மா வீட்டில் கேளா, நிம்மதியாக ஒரு ட்ரிப் போகலா, பயம். வீடு வந்து பார்க்கல, என்ன ஈக்குமோ என்ன இல்லையோ, பிரச்சனை வருமா வராதா? அப்போ ரசூலுல்லாஹ் சொன்ன 4வது விஷயத்தையும் பாருங்கள். பக்கத்தை விட சந்தோஷமான வாழ்க்கை மிக முக்கியமான ஒரு காரணி. சரி, இப்போ நான் சுருக்கமாக ஒரு சாலிஹான மனைவி இடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் என்னன்றதை சொல்லிக்கொண்டு போகிறேன். முதலாவது, சொல்கிறதுகள் நான் விமர்சனம் என்றதல்ல, நான் நீங்கள் யோசிக்க வேணும் இவங்களோட வீட்டில் இருக்குதா அவங்களோட வீட்டில் இருக்குதா அப்படியா இப்படியெல்லாம் யோசிக்க, என்னிடத்தில் இருக்குதா மட்டும் பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்களை அப்படி மட்டும் பார்த்து கொண்டு போவோம், நிறைய எங்களுக்குள்ள மாற்றம் வரையிலும். நாங்கள் எப்போவுமே திருந்தாமல் இருக்கிறதுக்கு காரணமாக தானே, எப்போ பார்த்தாலும் வப்பர கண்ணால் பார்க்குற ஒற்றை கண் இல்லையா? சம்டைம் ஏதாவது ஒரு குறையொன்று சொல்லிட்டேன்டா பெரிய திருப்தி, பெருமூச்சொன்னுன்ற பா, எனக்கு சொல்லிக்கொள்ளையால தான் மௌலை சொல்லிட்டார். இன்றைக்கு எப்படி சரி கஷ்டப்பட்டு நீ பயானை கூட்டிகிட்டு வந்த, எனக்கு சொல்லிக்கொள்ளையில்லாமல் இருந்த, இப்படி சரி பயானில் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே சொல்லிட்டாரு, பெரிய திருப்தி. அங்கே ஒரு பிழை, நான் பிழை, நான் விளங்குதில்லை, எங்களுக்கு விளங்காது அது. ஏண்டா விரலை நாங்கள் இப்படித்தானே நீட்டுறேன், இங்கே இருக்கிற நான் 3 விரலையோ 4 விரலையோ நாங்கள் பார்க்குறல்ல, இப்படி தான் பார்க்குறேன், நான் சரியாக நீட்டிட்டேன்னு. ஆனால் மற்ற 3 எங்களே நோக்கி இருக்கிறது நான் எப்படின்றதை நாங்கள் பார்க்க தவறுறோம். இதுதான் உண்மை. எங்களோட ஆண்கள், நான் உட்பட, ஒவ்வொருத்தர வயசுக்கு ஏற்ற வருஷத்துக்கு 50 ஜும்மா கேட்குற, 50 விஷயத்தை மாற்றிருந்தாலும் வருஷத்தில் 50 நல்ல விஷயங்கள் உருவாகிக்கும், 50 நல்ல கெட்ட விஷயங்கள் ஒதுங்கிக்கும். ஜும்மா வந்தவங்களுக்கு மாறிக்குதா? ஏமாறல்ல எங்களுக்கு கேட்குறல்ல. இன்றைக்கு நல்ல சப்ஜெக்ட் ஒன்று அவரே போய் செல்லிடணும். இன்றைக்கு உங்களுக்கு நான் ரெக்கார்டிங் அனுப்புகிறேன் பாருங்கள், இன்றைக்கு ஜாய் ஹொத்துபா இதுக்கு தான் கேட்குறீங்க. நான் திருந்தணும், எனக்குள்ள மாற்றம் ஒன்று வரணும், நான் மௌத்தா போகலை, நான் சாலிஹான ஒரு ஆளாக இருக்கணும் என்ற உணர்வு எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை, ஒருத்தருக்கும் இல்லை. வெறுமனே பேச்சில் தான் எல்லாருடையும் லைஃப் பேத்து கொண்டு இருக்குது. ரைட். சாலிஹான ஒரு கணவன் விரும்பும் தலைப்பு இதுதான், கணவன் விரும்பும் சாலிஹான மனைவியின் பண்புகள். சரியா? முதலாவது, மார்க்கத்தில் ஆர்வமும் அல்லாஹுவுக்கு மாற்றமில்லாமல் கணவனுக்கு வழிபடலும் என்ற பகுதி ஒரு மனைவிக்கு ஆக முக்கியம். வணக்க வழிபாடுகளை நான் சரியாக நடந்து கொள்ளணும், அல்லாஹுக்கு முரணில்லாத விடயங்களில் கணவன் எனக்கு கட்டளையிடும் பொழுது நான் கணவனுக்கு கட்டுப்படுவேன் என்ற பண்பு மனைவிக்கு இருக்கணும். சாலிஹான மனைவிக்கு ஒரு பண்பு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஸல்லத்தில் மர்அத்து ஹம்ஸஹா, ஒரு மனைவி 5 நேரம் தொழுது, வஸாமத் ஷஹ்ரஹா, ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோற்று, வஹஃபிலத் ஃபர்ஜஹா,
தன்னுடைய அஃபத்தை பாதுகாத்து வஅதாஅத் ஸௌஜஹா தன் கணவனுக்கு கட்டுப்பட்டு கீல லஹா அப்போ அப்படியாக அவள் இருந்தாள் என்றால் அவளுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. என்ன? உதுகுலில் ஜன்னத மின் ஐயி அபுவாபில் ஜன்னதி ஷித்தி, சொர்க்கத்துக்கு 8 வாசல் இருக்குது, நீ விரும்பின வாசலால் நீ சொர்க்கம் போகலாம் பெண்ணேன்னு சொல்லப்படும். அல்லாஹு அக்பர். என்ன செய்யணும்? நாங்கள் 5 நேரம் தொழணும். இன்றைக்கு அதெல்லாம் பிரச்சனை. டைமும் தொழுவுறல்ல. சில நேரங்களில் கணவன் நல்லா தொழுவுறாக இருந்தால் மனைவி ஒழுங்காக தொழ மாட்டாங்க, மனைவி ஒழுங்காக தொழுவுறனா கணவன் தொழுவுறல. அதுவே ஒரு பிரச்சனை வீட்டுக்குள்ளே. மார்க்க ரீதியான பிரச்சனை. இது முசீபத் ஒன்று சுபக்கு எழும்புதில்லைன்ற ஓவா இல்லையா? பிரச்சனையா இல்லையா? இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உங்களுக்கு 8 வாசல். இது நான் புழக்க பாஷையில் சில வேர்ட்ஸ்கள் பயன்படுத்துறது நீங்கள் பிள்ளையாக நினச்சிக்கொள்ள வேணாம். அது அந்த ஆணியில் அந்த கல்லில் அடித்த மாதிரி இருக்கும் சில விஷயங்கள், அதுக்கு தான் சொல்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 5 நேரம் தொழுது நோன்பு பிடிச்சி ஜக்காத்து கொடுத்து ஹஜ்ஜி செஞ்சினெல்லாம் சொல்லவே இல்லை. தொழுகையும் நோன்பும் தான் சொல்லுவோம். 7மான விஷயம். இதை செஞ்சு கணவனுக்கு தன்னுடைய தன்னை மானத்தை பாதுகாத்து கொண்டு கணவனுக்கு கட்டுப்பட்டால் வேண்டிய வாசலால் சொர்க்கம் போக முடியும் என்றால் கணவனுக்கு கட்டுப்படுவது எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு பகுதியாக 5 நேர கடமைகள் போல நோன்பு பிடிக்க அந்த நோன்பு பிடிக்கிறது மாதிரி ஒரு கடமையாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்கண்டா. இன்றைக்கு நிறைய பிரச்சனையே கணவனுக்கு மனைவிமார் கட்டுப்படாததும் ஒரு காரணம் என்றதை தெளிவாகணும். சிலாக்கள் அப்படி தட்டிக்கொள்கிற எங்களை மாதிரி மனைவி கிடைக்கிறது கொடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு அதை நாங்கள் சொல்லக்கூடாது. மற்றவங்க சொல்லணும் அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற மனைவி நல்ல மனைவி, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற கணவன் நல்ல கணவன் மற்றவங்க ஏன்னா நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பொறுத்து. அதுலேயும் இன்னொரு பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் ரோட்டில் கணவன் மனைவி, வீட்டுக்குள்ளே எப்படி பிங்கான் சத்தம் கேட்கும். ஏது சண்டை, எந்த நேரமும் சண்டை. பக்கத்து வீட்டில் போய்ட்டு கேட்டால் தான் விளங்கும் இந்த கணவன் மனைவி எப்படி என்று. எங்களுக்கு ஈக்கியல் ஆண்டுவாங்க ஓவா இல்லையா? உங்களுக்கு வேணுமெண்டா நான் உதாரணங்களுக்கு தான் சொல்லும், ஆட்களை காட்டி தரையலா நிறைய இருக்குது. நீங்கள் கொஞ்சம் அப்படி பாருங்க. வெளியில் போகல தேனும் பானியும் மாதிரி. வீட்டில் நாங்கள் வேறு வீட்டில் செல்றதா இருந்தால் வேறு உதாரணம் செல்வோம், அதை எங்களுக்கு சொல்லிக்கொள்ளையலாம். இதை பிறகு வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ரைட். சண்டையும் பிரச்சனைகளும் இருந்தால் நிம்மதி இல்லை. ஈக்குதா? எப்பயாவது சண்டை பிடிக்கும்போது நான் சந்தோஷம் வைக்கிறேன் யாராவது சொல்கிறா? சண்டையில் வெத்தின சந்தோஷப்படுறவன் யார்? ஃபைட்டர்ஸ். ஏதாவது ஃபைட் பண்ணுறவன் தான் சந்தோஷப்படுறேன் நான் சண்டையில் வெத்தின்னு. வீட்டுக்குள்ளே சந்தோஷம் இருக்காது, நிம்மதி போயாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது முரண்பாட்டில் சண்டை பிடிச்சி பிரச்சனை பட்டேன்டா எப்படி ஓர்டர் வரும்? மகன் இருந்தால் மகள் இருந்தால் 3வது முறையில் தான் சப்ஜெக்ட் வரும். மகன் டீ ஊற்றி வச்சு குடும்பம் கொண்டு போய் குடிக்க செல்லுங்க, சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிட செல்லுங்க, அப்படி தான் போகிறேன். அது 3 நாளைக்கு அந்த வீட்டில் அப்படித்தான் ஓர்டர் போகும். இனி என்ன இவர் வார இவர் ஒரு விதம் இல்லை. ஆனால் அப்டுடேட்டாக வேலை நடக்கும். டைமுக்கு தொழுவுற எல்லாரும். அந்த நாளில் டைமுக்கு எல்லோரும் ரோஷத்துக்கோ என்னத்துக்கோ தெரியா எல்லோரும் தொழுவுற. இவங்களும் டைமுக்கு தொழுவுற, அவரும் டைமுக்கு பள்ளிக்கு போகிற, சொல்லிட்டு போக தேவையும் இல்லை. அடுத்தது வீட்டுக்கும் சாமான் டைமுக்கு வரும் அவரால். உங்களோட கிச்சனுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் டைமுக்கு வந்து நிற்கும். கேக்கு தேவையில்லையே இவரே பார்க்குறாரு, இதெல்லாம் குறை ரைட் கொண்டு வந்து வச்சாச்சு, கொண்டு வந்து வச்சுக்கி எல்லாத்தையும் பார்த்து எடுத்துக்கூட செல்லுங்கன்னு பிள்ளைட்டு அவரும் சொல்லிட்டு போகிறேன். இப்படி லைஃப் இருக்கத்தான் வேணும், இல்லாமலும் இல்லை. ஆனால் சந்தோஷம் இருக்காது. இப்படி முரண்பாடுகள் வந்தால் தான் கொஞ்சம் என்ன செய்யும், ஒரு சந்தோஷம் உண்டு முருவா. ஆனால் இது சில வீடுகளில் இதுதான் லைஃபே என்றால் சந்தோஷம் இருக்காது. 2வது கணவனின் மீதும் குடும்பத்தின் மீதும் சந்தோஷத்தை ஏற்படுத்துதல். கணவன் மீதும் குடும்பத்தின் மீதும் என்றால் கணவனை சந்தோஷப்படுத்தணும், குடும்பத்தை சந்தோஷப்படுத்தணும். இது மனைவிக்கு இருக்க வேண்டிய பண்பாடு. நான் சொன்னேனே உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்லுவேன் என்று, குர்ஆன் வசனம். வமின் ஆயாத்திஹி அன் ஹலக லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜன். உங்களிலிருந்தே உங்களுக்குள்ள சோடியை அல்லாஹு தஆலா படைப்பது என்பது அவனுடைய அத்தாட்சியில் உள்ளது. வினைச்சா உங்களுக்கு
நாங்கள் யாரும் எங்கட சோடிகளை நாங்கள் தேடலை. தேடினா விசாரித்து பார்த்த சரி, அது மனித இயல்பு. தேடினா யாரும் இது அல்லாஹுடைய அத்தாட்சி ஆயத். அல்லாஹ் தான் அந்தந்த ஆளை, இல்லாட்டி ஆலமுல் அர்வாஹ்ல சந்தித்தவங்க தான் உலகத்தில் சந்திக்கிறது. அல்லாஹுடைய ஏற்பாடு அது, அதில் மாற்றம் இல்லை. அல்லாஹ் எப்போ ஒரு ஆளை படைக்கணுமென்று நாடினானோ அவருடைய வாழ்க்கையின் அடிப்படையில் 50-60 ஆண்டு தீர்மானிக்கப்பட்டால் அவருக்குரிய சோடி இன்னாருன்னு எழுதப்பட்டாச்சு. அந்த ஆள் பிறந்தே ஆகணும் இந்த உலகத்தில். உங்களோட திருமணம் செஞ்சவங்க இருக்கிறீங்களே, உங்களோட கணவன் படைக்கப்பட்டதுக்கு 3 வருஷமோ 4 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் எப்படியும் இந்த உலகத்தில் பிறந்தே ஆகணும். அதுதான் நியதி. அது என்னென்றால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது மாற்றலாம். ஆனால் விஷயம் இதுதான், எதற்காக வேண்டி அப்படி படைச்சோம் தெரியுமா? லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவி இடத்தில் அவன் நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக, மன அமைதி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த சோடி உருவாக்கப்பட. சண்டை பிடிக்கிறதுக்கல்ல, பிரச்சனைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கல்ல, முரண்பட்டு எந்த நேரமும் ஃபித்னா மாதிரி ஊடு இருக்கிறதுக்கல்ல, யுத்தப்பிட்டின்னு சொல்லுவாங்களே, யுத்தகலம் மாதிரி இருப்பதற்காக அல்ல. அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதனூடாக அவன் உங்கள் மீது அந்த அமைதியை பெறுகிற பொழுது வஜஅல பைனக்கும் மவத்தத வரஹ்மா, அதனால் உங்களுக்கு மத்தியில் இரக்கமும் அன்பும் பரிவும் பாசமும் என்ன செய்யணும்? உருவாக்கப்பட வேண்டும். இதுதான் உங்களை சோடிகளாக படைப்பதற்கு காரணம். இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون, சிந்திக்கிற சமூகத்துக்கு படிப்பினை இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டு போய் இந்த வசனங்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களோட குடும்பக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைக்கு நான் சொல்கிறதுல ஏதோ ஒரு பகுதியில் தீர்வு இருக்கும், எங்கேயோ ஒரு தீர்வு இருக்கும் உங்களுக்கு. ஏண்ட பிரச்சனையா, ஏண்ட நாக்கில் பிரச்சனையா, ஏண்ட நடத்தையில் பிரச்சனையா, ஏண்ட நடத்தையில் பிரச்சனையா என்றெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். சரி, சரி. அப்போ நாங்கள் எங்களை யோசிச்சமாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இயலும். இந்த வசனம் சூரத்து ரூம் 21வது வசனம், போயிட்டு எடுத்து பாருங்கள். அடுத்தது இன்னொரு பிரச்சனையை காரணமிக்கிற ரசூல், அதாவது அழகும் அலங்காரமும். ஒரு மனைவி தன்னை அலங்காரப்படுத்தி கொள்ளணும். நான் நிறைய சந்தர்ப்பங்களை ஞாபகப்படுத்தியிருப்பேன். நிறைய பெண்கள் தங்களை அலங்காரப்படுத்தி கொள்கிறங்கண்டா அஜ்னபியத்தான ஆண்கள் இருக்கிற இடத்துக்கு போகும் பொழுது தான் அலங்கரித்து கொள்வது. அழகான உடுப்பு, புதிய உடுப்பு, நல்ல அந்த சலசலண்டு சத்தம் கேட்கறதுக்கு காது, கைகளில் காப்புகள், சில நேரங்களில் செருப்புகளையும் போட்டு போகிறது 1 கிலோமீட்டருக்கு அங்கால கேட்கும். எங்கே போகக்கூட இது கல்யாண வீடு, இல்லாட்டி எங்கேயாவது கான்சர்ட், ஸ்கூலில் ஃபங்க்ஷன், அந்நிய ஆடவர்கள், அதாவது அஜ்னபியத்து இருக்கிற இடத்துக்கு போகக்கூட தான் எல்லாம் வார. வீட்டில் சுப்ஹானல்லாஹ் அதை நான் சொல்ல மாட்டேன். அப்போ எங்கே இருக்கணும்? இது எனக்கிட்ட இருக்கிற ஒன்று, என்னோடு இருக்கிற ஒன்று என்னோடு இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்யணும்? மாறியாகணும். மாறுற இல்லைன்றதும் ஒரு பிரச்சனை. அந்த நேரத்துக்கு நான் உங்களுக்கு சும்மா சொல்கிறேன். எப்படின்னா, ஷைத்தான் வஸய்யன லஹுமு ஷைத்தான், ஷைத்தான் என்ன செய்வான்னா பாவத்தின் பக்கம் இருக்கிறத அலங்கரித்து காட்டுவான். நாங்கள் இருக்கிற அலங்கோலம் பாதையில் செல்லுகின்றவர்களை அலங்காரமாக காட்டினால் பார்வைகள் எங்கே போகும்? அந்த நேரத்துக்கு முரண்பட்டு பிரச்சனைப்பட்டு போகிறது யாருண்டா? நாங்கள் தான். பிரச்சனை எங்கே இருக்குது? ரோட்லையா வீட்டிலையா? ரோட்லையா வீட்டிலையா? அப்போ எங்கே மாறணும்? ரோட்டா வீடா? அப்போ ரோட்டை திருத்தேலா? ரோட்டை ஆர்டிஏல வந்தான் திருத்தணும். நாங்கள் வீட்டுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும். எனவே நான் செல்கிற சில விடயங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்கலாம். சில வேலைகளில்
இதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னு தான் சொன்னேன் ஆரம்பத்தில். இது நாலேஜ் அல்ல நான் தாரது. ஃபதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முமினின். எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா எங்கள்கிட்ட நிறைய பேர் கவுன்சிலிங் வரும்பொழுதும் இதைத்தான் சொல்கிறது. அப்போ பிரச்சனை அவங்களுக்குள்ளே தான் இருக்குது, வெளியில் இல்லை. அவங்களுக்குள்ள பிரச்சனையை அவங்களுக்கு என்ன செய்யலாம், தீர்த்து கொள்ள முடியாது. அதனால தான் 3வது நபரை நாட வேண்டி இருக்குது. அந்த 3வது நபரை நாடக்கூடாது என்றால் இந்த விஷயங்கள் இதில் சில இது வரும்பொழுது அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போக இயலும். ஒரு ஜோடுமே சண்டை பிடிக்காமல் இருந்தேன்னு சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹும் ரசூலுல்லாஹோட மனைவிமாரும் முரண்பட்டு தான் நிற்கிறேன். அது அப்படித்தான், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அதுதான். நான் மாத்தேலா. பெண்களுக்கு இயற்கையாகவே என்ன ஒரு ஈகோ தன்மையோடு இருக்குது. அதனால தான் என்ன ரசூலுல்லாஹ் தேன் சாப்பிட்டு வந்தன்றனால உங்கள்கிட்ட நாத்தம் வரலன்னு சொன்ன காரணம் என்ன? தேன் எப்பயாவது துர்நாற்றமா? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கான இது போல நான் தேனே சாப்பிட்றலன்னு முடிவெடுத்தாங்களா இல்லையா? அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஹலாலா ஹராமாக்க வேணாம்னு சொன்னான் வஹி. அப்போ நிறைய பிரச்சனை இருக்குது. அது வந்து சாதாரணமாக வரும், அது மாற்றமாக, அது எங்களுக்கு ஒன்றும் செய்யலாம், இறைவனுடைய ஏற்பாட்டில் உள்ளது. ஆனால் எங்களால் மாற்ற இயலுமானதை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போல் இரக்கமுள்ள நல்லுள்ளம், அடுத்தது அதிக பிள்ளைகள். அது நீ அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பொறுத்தது. இரக்கமுள்ள உள்ளங்களாக இருக்கணும், இரக்கப்படணும். அது இல்லாமல் இல்லை, அது எல்லாருக்குமே அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. அதே மாதிரி அவனுடைய வீட்டுடைய ரகசியங்களை பாதுகாக்கணும். கணவன் மனைவி என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்னத்துக்கு சொன்னான்? ஹுன்ன லிபாசுல்லக்கும் அன்தும் லிபாசுல் லஹுன்ன. நீங்கள் அவங்களுக்கு ஆடு, அவங்க உங்களுக்கு ஆடு என்ற உடுப்பெனத்துக்கு கொடுக்குற குறைகளை மறைக்க. இந்த குறையை போயிட்டு மத்தாக்கள்கிட்ட சொன்னா அப்போ என்னத்துக்கு ஆடை? அப்போ திருமணம் என்ற அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆடை களையப்படுகிற இடம் மிக மோசமானது. அந்த பேச்சுவார்த்தை மிக மோசமானது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமையில் எப்படின்னு சொன்னால், இன்ன ஷர்ரன் நாஸி இன்தல்லாஹி மன்சிலத்தன் யௌமல் கியாமா. மறுமை நாளில் மனிதர்களில் அந்தஸ்தில் மிக மோசமான லெவலில் யார் இருப்பாங்கன்னு சொன்னால், அர் ரஜுலு யுஃப்லி இலம்ரதிஹி வதுஃப்லி இலைஹி சும்ம யன்ஷுர் சிர்ரஹா. கணவனும் மனைவியும் அவங்க என்ன செய்வாங்க? சர்வசாதாரணமாக அவங்க 2 பேரும் கணவன் மனைவி என்ற அடிப்படையில் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய ரகசியங்களை வெளியிலே சொல்லுவார்கள். அப்படியானவங்க தான் மிக மோசமான ஆக்கள். மக்கள்லேயே மிக மோசமானவங்களாக எழுப்பப்பட்டது அவங்க தான் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்பயாவது மனைவியை பற்றி கணவனை பற்றி மனைவியோ வெளியில் யார்ட்டையாவது சொன்னால் குறையாக, அல்லது எங்களோட வாழ்க்கையில் இப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம் என்ற எதையாவது ரகசியங்கள் வெளியில் சொல்லப்படுமாக இருந்தால் மிக பயங்கரமான ஒரு விஷயம், மறுமையிலாக மோசமானவங்களாக எழுப்பப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே மாதிரி கணவன், வீடு, பிள்ளைகள், இவங்க இந்த 3 விஷயத்திலையும் பொறுப்பாளிகளாக யார் இருக்கணும்? சாலிஹான மனைவி இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, குல்லுக்கும் ராஇ வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி அப்படின்னு ஒரு ஹதீஸில் வரப்போக்கல, வல் மர்அத்து ராஇயத்துன் அலா பைத்தி பஅலிஹா வ வலதிஹி வ ஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனைவி கணவனுடைய வீட்டை பராமரிக்கக்கூடியவள், அவனுடைய பிள்ளைகளை பராமரிக்கக்கூடியவள். அந்த பராமரிப்பை பற்றி, அந்த பொறுப்பை பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ வீடு, அது மாதிரி பிள்ளைகள், இவங்களுக்கு பொறுப்பு யார்? மனைவி. இந்த பொறுப்பை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவாங்க என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த பொறுப்பை சரியாக ஒரு சாலிஹான மனைவி செய்ய வேணும். அதே போல் கணவன் இல்லாத போது சொத்து, மானம், பிள்ளைகளை பாதுகாக்கிறது. அது ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் மிக கவனமாக சொல்லிடுறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அதில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். அலா உக்பிருக பிகைரி மா யக்னிசுல் மர். ஒரு மனிதன் சேமிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? பொக்கிஷம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கன்சன்னு சொன்னாங்க. அந்த கன்சன்னு தெரியுமா? அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான மனைவி. எவ்வளோ கிஃப்ட் இது! ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு சாலிஹான மனைவி. அந்த பொக்கிஷம் உங்களுக்கு சொல்லட்டுமான்னு சொல்லி போட்டு, அது பொக்கிஷமா
அல்லது வெறும் செம்பான்றது முடிவு செய்கிறது ஒரு மனைவியுடைய நடத்தை தான். ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு சொல்கிறாங்க, இதா நதர இலைஹா சர்ரத்து, பார்த்தால் சந்தோஷப்படுத்துவாள், பார்க்குற நேரம் சந்தோஷமாக இருக்கும். வைதா அமரஹா தாஅத்துஹு, அவளுக்கு ஏதாவது சொன்னால் கட்டுப்படுவாள். வைதா காப அன்ஹா ஹஃபிதத்துஹு, அவன் இல்லாத நேரத்தில் தன்னை பாதுகாத்து கொள்வாள். இந்த 3 பண்புகளும் இருக்கக்கூடிய ஒரு சாலிஹான மனைவி ரசூலுல்லாஹ்வால் ஒரு பொக்கிஷம் என்று பாராட்டப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் கணவன் கோபப்பட்டால் அவனின் பொருத்தத்தை விரைவுபடுத்துதல். ஏதாவது ஒரு காரணத்தினால கணவன் வெறுப்படைஞ்சிட்டாரு, கோவிச்சிட்டாருண்டா, பாப்பமே அவர் எப்போ வந்து பேசுகிறாருன்னு அப்படின்னு இருக்கையில் அது ஒரு மனைவி, சாலிஹான மனைவிக்குள்ள பண்பு என்ன தெரியுமா? எப்படியாவது ஆளை இழுத்தெடுக்கணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி தெரியுமா? அலா உஹ்பிருக்கும் பி நிசாஇக்கும் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெண்கள் யாருன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. சுவர்க்கத்தில் உங்களோட இருக்கிறாங்க அந்த பெண்கள், அவங்களில் யார் சுவர்க்கத்தில் இருப்பாங்கன்னு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு, குல்னா பலா யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் ஆமின்னு சொல்கிறாங்க. கால வதூதுன் வலூதுன், அதிகமாக இறக்கப்படக்கூடிய, அதிகமாக குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய பெண்கள் என்று சொல்லிவிட்டு, இதா கதிபத் அவ் உஸீஅ இலைஹா, அவள் கோபப்பட்டால் அல்லது கணவனால் வெறுக்கப்பட்டால், அவ் கதிப ஜௌஜுஹா, அல்லது கணவன் அவளோட கோபிச்சு கொண்டால் என்ன தெரியுமா செய்யணும்? காலத், அந்த மனைவி சொல்லுவாவாம், ஹாதிஹி யதி ஃபி யதிக, இந்த பாருங்க என் கை உங்களோட கையில், உங்களோட கைக்கு மேலே இருக்குது. லா அக்தஹிலு பிகம்தி ஹத்தா தரலா, நீங்கள் என்ன பொருந்தி கொள்கிற வரைக்கும் இதை நான் என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். சுருமா போடுறது சொல்கிறேன் இக்தஹலான்னு. அப்போ நீங்கள் என்னைய பொருந்தி கொள்கிற வரைக்கும் அல்லது ஏற்றுக்கொள்கிற வரைக்கும் இதை நான் என்ன செய்ய மாட்டேன், அதாவது என்னை அலங்கரித்து கொள்ளவோ எதுக்குமே நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, இது ஒரு வேர்ட். இது மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம், கணவனுடைய கோபத்தை தணிப்பதற்கு எந்த விதமான வார்த்தைகளையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் என்ன செய்யணும், கன்செப்ட் என்ன, ஆளை திருப்பி கோபத்தை தணித்து உங்களை பொருந்திக் கொள்ளக்கூடிய இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க, பெண்களுக்கு இல்லாத மந்திரமே கிடையாது அப்படின்னு. என்ன செய்யலாம், ஜபம் செய்யலாம், மந்திரம் ஓதலாம், எதையும் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன நடக்கணும், கோபம் முடிவுக்கு வரணும். விளைச்சா ரைட். 9வது, நல்ல காரியங்களுக்கு உதவணும். இது சாலிஹான ஒரு மனைவிக்குள்ள பண்பு. நல்ல காரியங்கள் என்று சொன்னால் சதகா, தஅவா, மஷூரா, இது மாதிரி எது இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணணும் மனைவி, சாலிஹான மனைவி. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் என்ன செய்கிறாங்க என்றால், உம்ராவுக்கு போகிறதுக்காக எல்லாரும் போகிறாங்க. அங்கே போய் உம்ரா செய்வதற்கு தடுக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் வந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் எல்லாரும் மொட்டையடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சஹாபாக்களுக்கு நீங்கள் எல்லாம் உங்களுடைய தலைமயிர்களை இறக்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே செய்யலை. அந்த நேரத்தில் மனைவி சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், முதலாவது நீங்கள் செய்யுங்க அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் தன்னுடைய தலைமயிர்களை அப்படியே என்ன செய்கிறாங்க, வலிச்சு போடுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அடுத்த செகண்ட் ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை, கடகடன்னு வேலை முடிஞ்சு. அப்போ அழகிய ஒரு மஷூரா, நல்ல ஒரு மஷூரா. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுக்கு தஅவா விஷயத்தில் தாராளமாக உதவி செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் வரும் வரைக்கும் ரசூலுல்லாஹ் தன்னுடைய மனைவி, முதல் மனைவி ஹதீஜாவுடைய ஞாபகார்த்தத்துக்காக அவருடைய நண்பிகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தார்கள். ஆடு அறுத்து ரசூலுல்லாஹ் பங்கு போட்டு ஹதீஜா ரலியல்லாஹுவோட கூட்டாளிகளுக்கு கொடுப்பாங்க. அவ்வளோ விருப்பம் ரசூலுல்லாஹ்க்கு ஹதீஜா ரலியல்லாஹு மீது. தஅவாவாக இருக்கலாம், கஷ்டம், அவங்க அந்த சந்தித்த கஷ்டங்கள் எல்லாம் எந்த காலத்தில் நடந்த, மக்காவுடைய காலத்தில் 51 வயசு வரைக்கும் நடந்துச்சு. 10-11 வருஷம். அந்த 10-11 வருஷத்தையும் தன்னுடைய பிரச்சனையாக சுமந்தது யார்? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்தை சொல்கிறார்கள். அதே போன்று 10வது, கணவனை நேசிக்க வேண்டும். கணவனை நேசிக்க வேண்டும், விரும்பணும். எந்த அளவுக்கு விரும்புகிறேன்னு சொன்னால், கணவன் மனைவிக்கு இடையிலான அலாகத், தொடர்பு பலப்படுத்துகிற அளவுக்கு கணவனை நேசிக்கணும். அந்த நேசிப்பினூடாக மனைவி என்ன செய்யப்படுவா, கணவன் மனைவி நேசிக்கிற பொழுது கணவனை, கணவன் மனைவியையும் நேசிப்பான்.
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த மவத்தத், இந்த பிணைப்பு என்பதுதான் கணவன் மனைவிக்கு மத்தியில் குடும்ப வாழ்க்கையில் சிறப்பை ஏற்படுத்தும். குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க, வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா. குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது? அவர்களுக்கு மத்தியில் அன்பு, பிணைப்பு, பாசம், பரிவு என்பது என்ன செய்யணும்? ஏற்படுத்தப்பட வேண்டும். எனவே இந்த அடிப்படையில் நாங்கள் எங்களோட தொடர்புகள் ஏற்படுத்தி கொள்ளணும். கடைசியாக மனைவி தன்னுடைய கணவனுக்கு எப்படி நெருக்கமோ தன்னுடைய கணவனுடைய குடும்பத்தவர்களையும் நெருக்கமாய்க்கொள்ளும். நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? கணவனுடைய குடும்பத்தை ஒதுக்குறது, தன்னை குடும்பத்தை பார்க்கறது. தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரிகள், தன்னுடைய சகோதரர்களை தன்னுடையதாக பார்த்து கணவனுடையதை சும்மா ஒரு செகண்டாக பார்க்கறது. முழுக்க முழுக்க சம்பாதிக்கிறது யார்? கணவன். ஒதுக்கப்படுறதும் யார்? கணவனுடைய குடும்பம். என்றா நிறைய பிரச்சனைகள் உருவாகும். எனவே இந்த பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு கணவன் மனைவி என்று சேரக்கூடிய இந்த ரெண்டு பேரும், கணவன் மனைவி என்ற அந்த ஒரே வேர்ட் மாதிரி தானே கணவன் மனைவி என்ற அந்த ஒரே வேர்டில் வார மாதிரி அவருடைய எல்லா காரியங்களும் ஒன்றரை கலந்ததாக இருந்தால் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நான் சொன்ன இந்த காரணங்கள், நான் சொன்ன இந்த சில விடயங்கள் எங்களோட குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருக்கிறதாக இருந்தால் எதால் நடக்கிறது என்பதற்கு இது அவ்வளவும் தீர்வாக அமையும். நீங்கள் ஏதோ ஒன்று அப்ளை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு விளங்கும். ஏன்னா குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைக்கு ஏன்னா நாக்கு பிரச்சனை, நாக்கு தான் நிறைய பிரச்சனை. நாங்கள் என்ன செய்கிற, வீட்டுக்கு வந்தோடனே தெரிஞ்சு பேசுகிறது, எல்லா விஷயத்தையும் ஒரேடியாக கொட்டுறது. சந்தர்ப்பம் அடைஞ்சு சந்தர்ப்பத்தை கணக்காக புரிஞ்சு எங்களுக்கு சில விஷயங்களை சொல்லேலுமாக இருந்தால் சாதிச்சு கொள்ளையிலும் இல்லையா? அப்படி இல்லாமல் வந்தோடனே கொட்டும் பொழுது பிரச்சனைகள் தான் அதிகரிக்கும். அதே மாதிரி நாங்கள் குடும்பத்தை பற்றி விசேஷமாக பேசுகிறது என்னென்னா, குடும்பங்களை பற்றி பேசும் பொழுதும் இந்த முரண்பாடுகள் அதிகரிக்கும். எனவே இவைகளை தவிர்த்து எங்களோட குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு மத்தியில் குடும்பங்கள், எங்களோட ஏனைய குடும்பங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்றதை இந்த காரணிகளை வச்சு நீங்கள் சிந்தித்தால் நிச்சயமாக இதுக்குள்ள காரணி ஒன்று இருக்குதா இல்லையா? நாங்கள் எங்களோட குடும்ப வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் இந்த காரணிகள் போதுமானதா இல்லையா? தாராளமாக போதும். நாங்கள் கவுன்சிலிங் போக தேவையில்லை. இதை வச்சு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் எடுத்தால் எங்களுக்கு நாங்கள் இந்த அத்தனை விஷயங்களையும் பேலன்ஸ் பண்ணி போகணும். எனவே இவைகளை நாங்கள் கவனத்தில் கொண்டு எங்களோட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதற்கு பெண்களாகிய நீங்கள் உங்களோட குடும்பங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய முரண்பாடுகளை உங்களால் லேசாக தவிர்க்கலும். ஆண்களுடைய பகுதிகளில் சில நேரங்களில் கொதிச்சு கொண்டு வந்தாலும் பெண்களுடைய பகுதியில் என்ன செய்யலும்? பேலன்ஸ் பண்ணிடலும். சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு பிரச்சனை நடக்குது, ஆம்பளல் பெய்து விளக்க போனால் விளக்க போகிற ஆக்களோட பிரச்சனை வருமா வராதா? அதே நேரத்தில் ஒரு பெண் என்ன செய்கிறாங்க? முன்னாகி நானவ தம்பிய மாமவ அமைதிப்படுத்தின அமைதியாகிறா இல்லையா? வாப்பமார் பாருங்கள், நாணமாரோட அல்லது வீட்டில் உள்ளவங்களோட முரண்படும் பொழுது ஒரு சகோதரியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிற நேரம் அவள் போய்த்து வாப்பாவோட பேசி, என்ன வாப்பா இப்படி செய்ய, இப்போ செய்ய வேணும்னு வாப்பாவை ஷேப் பண்ணினா வாப்பா கட்டுப்படுறா இல்லையா? நிறைய இருக்குது. அதே மாதிரி நானா போனா நானா தூக்கி தள்ளி விடுவார் வாப்பா, போடா நீ அங்களான்னு. உம்மாவோட ஒரு பிரச்சனை, உதாரணத்துக்கு ஒரு உம்மாவோட ஒரு வாப்பா பிரச்சனை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகன் வாப்பா போய்ட்டு ஷேப் பண்ண போகிறான். ஆனால் வாப்பா ஒரு நாளும் வாப்பாவை ஷேப் பண்ண போகிறலவன், திருப்பி அவர் எதிர்த்து தான் பேச ரெடி ஆகிற. இதே நேரத்தில் ஒரு மகள் போயிட்டு வாப்பா கிட்ட அமைதிப்படுத்தினா வாப்பா அமைதியாகிறா இல்லையா? பெரும்பாலும் அதுதான் நடக்கிற. எனவே உங்களுக்கு ஏழுமென்றதை தான் சொல்ல வரேன். நிறைய குடும்பங்களுக்குள் ஒற்றுமைகளை ஏற்படுத்தி சந்தோஷங்களை வரவழைக்க யாருக்கு ஏலும்? பெண்களுக்கு ஏலும், ஆண்களை விட. எனவே இந்த விஷயத்தில் கவனம் எடுத்து குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய பெண்களுடைய பங்களிப்பு மிக முக்கியம் என்ற இந்த தலைப்பில் சொல்லப்பட்ட செய்திகளை கவனத்தில் எடுத்து உங்களோட குடும்பங்களில் நிறைய இருக்கலாம், அதை நீங்கள் என்ன செய்யலாம்? ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இதில் அதிகம். நாங்கள் நிறைய குறைகள் சொல்கிறது, மற்றவங்களை பற்றி இல்லாத இடங்களில் அவங்கள பற்றி பேசுகிற போன்ற விஷயங்களை தவிர்த்து நடந்தோம் என்றால் குடும்ப வாழ்க்கைகள் சிறக்கும். அல்லாஹு தாலா சிறந்த குடும்பங்களாக, ஒற்றுமையுள்ள குடும்பங்களாக,
பரஸ்பரம் அன்பு பரிமாறப்படக்கூடிய குடும்பங்களாக நம் அனைவருடைய குடும்பங்களையும் ஆக்கி அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.